சென்னையில் ஒரு ஸ்கூலுங்க. இப்போ இங்கே நீங்கள் பள்ளியெல்லாம் நடத்துறீங்க, அது ஒரு பள்ளி. ஆனால் கொஞ்சம் வசதியானவர்கள் படிக்கிற ஒரு பள்ளி சென்னையில். அந்த பள்ளியில் நடந்த ஒரு செய்தி. அந்த பள்ளியில் ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு பேர் அஸ்வின்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வின் அவன் பேர் இல்லை, சும்மா நான் சொல்கிறேன். அஸ்வின் ஒரு பையன். அவன் எப்பவுமே அவங்க அப்பா ஹேர் கட்டிங்காக சலூனுக்கு கூட்டிகிட்டு போனால் இந்த பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வரவே மாட்டான். அவங்க அப்பா 2 அடி வச்சு தான் அழிச்சிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அவனே அப்பாட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்பா எனக்கு ஹேர் கட்டிங்க்கு போகணும் அவனே சொல்கிறான். அப்பாவுக்கு ஆச்சரியம், இவன் வரவே மாட்டானே, இவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறானே. ஏய் என்னடா சொல்கிற நீ? என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு சலூனுக்கு போகணும், ஹேர் கட்டிங் போகணும். கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே போனால் அந்த முடி திருத்துக்கிற சகோதரரிடம் இந்த பையன் என்ன சொல்கிறான், ஷேவ் இட் ஃபுல்லி, அதாவது மொட்டை அடிச்சிருன்னு சொல்கிறான், மொத்த முடியும் எடுத்துருன்னு சொல்கிறான். அப்பா பதறிட்டார். அப்பா சொல்ற, அதெல்லாம் செய்யக்கூடாது, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனால் எல்லா பசங்களும் உன்னை கேலி பண்ணுவாங்க, நீ அழுவ, நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உருண்டு உருண்டு பொருள்றான். இங்கே இருக்கிற அம்மாக்களுக்குலாம் தெரியும், போல பிள்ளைங்க அதைத்தான் செய்யுது. ஒன்று நம்ம கொடுக்க மாட்டோம்னா விழுந்து புரண்டு அழுகுது. நம்ம அதை விட்டுட்டும் போக முடியாது, அது தூக்கி நிறுத்துற அளவு நமக்கு சக்தி இல்லை. அப்படித்தானேங்க? விழுந்து விழுந்து புரண்டு அழுகுறான். உங்க அப்பா கடுப்பாயி சரி என்னவோ செஞ்சு தொல்லன்ட்டு அந்த பையன் தன்னோட முடியை முழுக்கவே இது பண்ணி கொடுத்துட்டான். அப்பா சொல்றாரு, இதெல்லாம் பிரார்த்தனைக்கு தாண்டா செய்யணும், நம்ம கோயிலுக்கு போகும்போது செய்யலாண்டா. முடியாதுன்றோம். எல்லா முடியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் அப்பா சொன்னார், இதை பாரு, நீ இன்னைக்கு ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போவேனா, நானே ஸ்கூலில் கொண்டு விடுறேன் உன்னை. ஏன்னா உன்னை பார்த்தோன்னு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ அழுவ நீ, அதனால நானே வரேன்னு அப்பா போறாரு. போனா கிளாஸ்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த 5th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்ல அஸ்வின் மாத்திரம் இல்ல, அத்தனை பாய்ஸும் தலைமுடிய முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். எல்லா பிள்ளையும் முடியலாம இருக்கு கிளாஸ்ல. உடனே அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு டீச்சரை கேட்குறேன், ஏன்டா எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்க? இப்போதான் அந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள், அவங்க கிளாஸ்ல இன்னொரு பையன் படிக்கிறான். அந்த பையனுக்கு கேன்சர் நோய் இருக்கிறது. அதற்காக அவன் கீமோதெரப்பி எடுத்திருக்கான். கீமோதெரப்பி எடுத்தா சில பேருக்கு முடி கொட்டும், எல்லாருக்கும் கொட்டும்னு இல்லை, சில பேருக்கு முடி கொட்டும். அந்த குழந்தைக்கு முழுவதுமாக முடி போயிருச்சு. ஆனால் ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு. பையன் சரியாகி அந்த திங்கக்கிழமை தான் முதல்ல கிளாஸுக்கு வரப்போறான். அவன் கிளாஸுக்கு வரப்போறான உடனே பாக்கி பசங்க எல்லாம் சேர்ந்து, அவன் மாத்திரம் முடியில்லாம இருந்தா அவன் மனசு கஷ்டப்படும், நம்ம எல்லாருமே முடியில்லாம கிளாஸுக்கு போனா அவன் மனசு கஷ்டப்படாதுன்னு முடிவெடுத்து மொத்த கிளாஸும் அன்னைக்கு முடியில்லாம போயிடும். இந்த மனம்தான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த மனம். எந்த மதம் கிடையாது, எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுகிறது, அன்பைத்தான் சொல்லுகிறது. கூட இருக்கிறவனுடைய வேதனையை பார்த்தும் பார்க்காததுமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதை விட பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். சென்னையில் ஒரு ஸ்கூலுங்க. இப்போ இங்கே நீங்கள் பள்ளியெல்லாம் நடத்துறீங்க, அது ஒரு பள்ளி. ஆனால் கொஞ்சம் வசதியானவர்கள் படிக்கிற ஒரு பள்ளி சென்னையில். அந்த பள்ளியில் நடந்த ஒரு செய்தி. அந்த பள்ளியில் ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு பேர் அஸ்வின்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வின் அவன் பேர் இல்லை, சும்மா நான் சொல்கிறேன். அஸ்வின் ஒரு பையன். அவன் எப்பவுமே அவங்க அப்பா ஹேர் கட்டிங்காக சலூனுக்கு கூட்டிகிட்டு போனால் இந்த பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வரவே மாட்டான். அவங்க அப்பா 2 அடி வச்சு தான் அழிச்சிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அவனே அப்பாட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்பா எனக்கு ஹேர் கட்டிங்க்கு போகணும் அவனே சொல்கிறான். அப்பாவுக்கு ஆச்சரியம், இவன் வரவே மாட்டானே, இவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறானே. ஏய் என்னடா சொல்கிற நீ? என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு சலூனுக்கு போகணும், ஹேர் கட்டிங் போகணும். கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே போனால் அந்த முடி திருத்துக்கிற சகோதரரிடம் இந்த பையன் என்ன சொல்கிறான், ஷேவ் இட் ஃபுல்லி, அதாவது மொட்டை அடிச்சிருன்னு சொல்கிறான், மொத்த முடியும் எடுத்துருன்னு சொல்கிறான். அப்பா பதறிட்டார். அப்பா சொல்ற, அதெல்லாம் செய்யக்கூடாது, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனால் எல்லா பசங்களும் உன்னை கேலி பண்ணுவாங்க, நீ அழுவ, நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உருண்டு உருண்டு பொருள்றான். இங்கே இருக்கிற அம்மாக்களுக்குலாம் தெரியும், போல பிள்ளைங்க அதைத்தான் செய்யுது. ஒன்று நம்ம கொடுக்க மாட்டோம்னா விழுந்து புரண்டு அழுகுது. நம்ம அதை விட்டுட்டும் போக முடியாது, அது தூக்கி நிறுத்துற அளவு நமக்கு சக்தி இல்லை. அப்படித்தானேங்க? விழுந்து விழுந்து புரண்டு அழுகுறான். உங்க அப்பா கடுப்பாயி சரி என்னவோ செஞ்சு தொல்லன்ட்டு அந்த
பையன் தன்னோட முடியை முழுக்கவே இது பண்ணி கொடுத்துட்டான். அப்பா சொல்றாரு, இதெல்லாம் பிரார்த்தனைக்கு தாண்டா செய்யணும், நம்ம கோயிலுக்கு போகும்போது செய்யலாம்டா. முடியாதுன்றோம். எல்லா முடியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் அப்பா சொன்னார், இதை பாரு, நீ இன்னைக்கு ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போவேனா, நானே ஸ்கூலில் கொண்டு விடுறேன் உன்னை. ஏன்னா உன்னை பார்த்தோன்னு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ அழுவ நீ, அதனால நானே வரேன். அப்பா போறார். போனா கிளாஸ்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த 5th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்ல அஸ்வின் மாத்திரம் இல்ல, அத்தனை பாய்ஸும் தலைமுடிய முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா பிள்ளையும் முடியலாம இருக்கு கிளாஸ்ல. உடனே அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு டீச்சரை கேட்குறேன், ஏன்டா எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்க? இப்போதான் அந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள், அவங்க கிளாஸ்ல இன்னொரு பையன் படிக்கிறான். அந்த பையனுக்கு கேன்சர் நோய் இருக்கிறது. அதற்காக அவன் கீமோதெரப்பி எடுத்திருக்கான். கீமோதெரப்பி எடுத்தா சில பேருக்கு முடி கொட்டும், எல்லாருக்கும் கொட்டும்னு இல்லை, சில பேருக்கு முடி கொட்டும். அந்த குழந்தைக்கு முழுவதுமாக முடி போயிருச்சு. ஆனால் ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு. பையன் சரியாகி அந்த திங்கக்கிழமை தான் முதலாக கிளாஸுக்கு வரப்போகிறான். அவன் கிளாஸுக்கு வரப்போறான உடனே பாக்கி பசங்க எல்லாம் சேர்ந்து, அவன் மாத்திரம் முடியலாம இருந்தா அவன் மனசு கஷ்டப்படும், நம்ம எல்லாருமே முடியலாம கிளாஸுக்கு போனா அவன் மனசு கஷ்டப்படாதுன்னு முடிவெடுத்து மொத்த கிளாஸும் அன்னைக்கு முடியலாம போயிடும். இந்த மனம்தான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த மனம். எந்த மதம் கிடையாது, எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுகிறது, அன்பைத்தான் சொல்லுகிறது. கூட இருக்கிறவனுடைய வேதனையை பார்த்தும் பார்க்காததுமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள். பக்கத்திலே இருக்கிற ஒருத்தனுக்கு பிரச்சனை, ஆனா அந்த வேதனையை பார்க்க கூட டைம் இல்லைன்னு போகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து. பக்கத்திலே இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்று மகாகவி பாரதி கவிதை எழுதினார். பக்கத்திலே இருக்கிறவன் துன்பம். பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் விடுங்க சாமி, சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட எத்தனை பேருக்கு சண்டை சும்மா சொல்லுங்க. நிறைய வீட்டுல அப்படிதானே, நிறைய வீட்டுல. அது அண்ணன் தம்பி வீட்டுல பாருங்களேன், ஒன்னாதானே பிறந்தோம், அம்மா பக்கத்துல படுத்துக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே சண்டை போட்டு அழுதோம். அப்ப தம்பி எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டா அண்ணன் வந்து அந்த ஆளை அடிப்பான், அதெல்லாம் உண்டு தானே. அக்கா தங்கைகள் எவ்வளவு பிரியமா வளர்ந்தோம், ஒண்ணு மண்ணா வளர்ந்தோம், ஒண்ணுக்கு ஒண்ணு தலை பின்னி விடும். நடுவில் என்னவோ ஆயிடுச்சுல்ல வாழ்க்கையில. அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அதை நினைச்சு பார்த்துக்கீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அண்ணன் வீட்டுல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு, அண்ணனோட பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. தம்பிக்கு இன்னும் சொல்லல, தம்பிக்கு இன்னும் சொல்லல. இப்பவே சொல்ல வேணாம், கண்ணு பட்டா போல இருக்கும், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லிக்கலான்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. தம்பிக்கு யார் மூலமாவோ இந்த செய்தி தெரிந்தால் தம்பியினுடைய மனசு என்ன நினைக்கும், எல்லாருக்கும் சொல்லியிருக்கா, என்னை விட்டுட்டான் பாத்தியா. அப்போ ஒன்றாக பிறந்து ஒரே வீட்டிலே இருந்து ஒன்றாகவே வளர்ந்த 2 உயிர்கள் எப்படி பிரிந்தன? அவங்க பேசினது சரியில்லை, எங்களை பார்த்து அவங்களுக்கு பொறாம, எங்களை விட அவங்க பெரிய நிலைமைக்கு போயிடாங்க, அப்படித்தான் இருக்கும். குற்றங்கள் இருக்கும், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது தமிழ் நமக்கு தந்த அறிவுரை. உறவுகளிடம் குற்றங்கள் இருக்கும், ஏன் நம்மள்கிட்ட இல்லையா? நாம மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கோமா? மகாத்மா காந்தி மதி இருக்கோமா? அன்னை தெரசா மதி இருக்கோமா? குற்றங்களை பார்க்காமல் சுற்றங்களை பேணுகிற மனநிலையை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நிறைவாக ஒரு விஷயம், முதியோர் இல்லம் இங்கே நடத்துகிறீர்கள். அங்கே இருக்கிற முதியோர்களுக்கும் அவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நடத்துகிற உங்களுக்கும் என்னுடைய 2 கை குவித்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் எப்படி பிள்ளைகள் விடுகிறார்கள்னா ஒரு காலத்துல நான் எல்லாம் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதான் யதார்த்தம், அப்படிதான் இருக்கு. whether you like it or not, it is reality. முதியோர்களை அங்கே வைத்து அவர்களோடு சேர்ந்து பார்த்துக்கிறாங்கல்ல அந்த செவிலியர்கள், அந்த பணியில இருப்பவர்கள், அவர்களுடைய பொறுமை ரொம்ப பெருசுங்க. ஆனா முதியவர்கள் ஒரு வயசுக்கு மேல குழந்தைகளை விட பிடிவாதம் அதிகமா பிடிக்கிறாங்க, அப்படித்தானே? குழந்தைகளுடைய பிடிவாதத்தை 2 அடி வச்சு சரி பண்ணலாம், முதியவர்களுடைய பிடிவாதத்தை எப்படி சரி பண்றது? சில பேருக்கு மறந்து வேற போகும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா, கொஞ்சம் முதிய அம்மா இருக்கு,
12 மணிக்கு சாப்பிடுது, லஞ்ச் சாப்பிடுது. அந்த வீட்டில் மருமகள் ஒருத்தி இருக்கா, அவள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அம்மா 1:30 மணிக்கு அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது இந்த அம்மா திரும்பி வருது, எனக்கு சோறே போடாமல் நீ மட்டும் சாப்பிட்றங்க. அப்போ தான் சாப்பிட்ருக்கு 12 மணிக்கு மறந்துருச்சு. அவளுக்கு சாப்பிட்றவளுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. உறவுக்காரர்கள் முதியவர்களாக இருந்தாலே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, உறவில்லாத முதியவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பணியாளர்களை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும். எவ்வளவு பொறுமையோடு அதை செய்கிறார்கள். அவர்கள் அதை சரியாக செய்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற இந்த நிர்வாகிகளை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, அன்னை தெரசா என்ன சொன்னாங்கன்னா, சர்வீஸ் இஸ் த ரெண்ட் வி பே ஃபார் லிவிங் இன் திஸ் பிளானட் என்று சொன்னார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வது எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்கு நாம் செலுத்துகிற வாடகை என்று சொன்னார்கள். எந்த உதவியை செய்ய முடியும் என்று உங்கள் மனதுக்கு தோன்றுகிறதோ அந்த உதவியை செய்யுங்கள். அந்த உதவியை நீங்கள் செய்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நாள். மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நினைத்து பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பார்க்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று எல்லா மதங்களும் சொல்லுகின்றது. இந்த மேடையில் இந்த சகோதரர் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடினார். அவரினுடைய வசதிக்கும் அவரினுடைய நிலைமைக்கும் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அதை அவர் கொண்டாடிருக்கு. அது மகிழ்ச்சி தான், அதுவும் மகிழ்ச்சி தான். ஆனால் அதை விட இங்கே இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகள் வந்து அந்த ஒரு பொக்கேவை கொடுத்து வாங்கி அவர் ஒரு பிறந்த நாளை கொண்டாடினாரு. இந்த பிறந்த நாளை அவரால் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. அப்ப மற்றவர்களால் வாழ்த்தப்படுகிற வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த நெஞ்சம் வேண்டும். அந்த நெஞ்சம் இருந்தால்தான் இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் குறையும். இங்கே நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்டலாம் ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், மகள்கள் அல்லது மகன்கள், அவங்க கிட்ட பேசுங்க. நீங்கள் கல்கட்டாவில் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, அந்த பெண்ணை அவன் என்ன செஞ்சான், ஏன் அப்படி செஞ்சான். சில பேர் ஐயோ பிள்ளைங்கள்ட்ட போய் இதெல்லாம் பேசலாமா? பேசணும். பெண் பிள்ளைகள்கிட்ட பேசணும், ஆண் பிள்ளைகள்கிட்ட பேசணும். பெண் குழந்தைகள்கிட்ட கட்டாயமா பேசணும், ஆண் குழந்தைகள்கிட்ட கட்டாயமா பேசணும். பேசுகிற போது அவங்க கூச்சப்படுவாங்க, ஐயோ அம்மாட்டி அப்பாட்டி இந்த விஷயத்தெல்லாம் பேசல. இங்க ஆசிரியர்கள் இருக்கீங்க, மாணவர்கள்ட்ட பேசுங்க தயவு செய்து இதை பற்றி. மூடி மூடி மறைத்து இனிமேல் பயன் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாதபடி அவன் போனை ஏற்கனவே பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு எதையும் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப பாவம்னு சொல்ற அம்மாக்கள் இங்கே இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே பிள்ளைகள் எதுவுமே தெரியாத அப்பாவிகளா இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் போன்ல என்ன பார்க்கறாங்கன்றத தயவு செய்து கண்காணிங்க. அவன் என்ன பார்க்கறான்னு எனக்கு என்ன தெரியும், அவன் போனை நான் தொடவே முடியாதுன்னு சொல்றீங்களா? பிள்ளைகிட்ட பேசுங்க. உன்னுடைய லாஸ்ட் ரெக்கார்டை நான் பார்க்கணும், போனது நீ என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்கன்னு நான் பார்க்கணும்னு கேளுங்க. அவன் உங்களை விட புத்திசாலி, அவன் அந்த அந்த ரெக்கார்ட்லாம் ஏற்கனவே எரேஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அப்பாவும் அம்மாவும் தன்னை கண்காணிக்கிறார்கள் என்பது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஆசிரியர்கள் கூட செய்யலாம், ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் செய்தால் பல பிரச்சனைகள் வருகிறது. ஆசிரியர்கள் எங்களெல்லாம் எங்கள் டீச்சர்லாம் முட்டி போட வச்சு மண்ணில் முட்டி போட வைப்பாங்க. மண் இல்லைன்னா நாங்களே மண்ணை கொண்டு வந்து போட்டு அதுதான் நாங்களே முட்டி போடணும். அப்புறம் எங்களை அடிக்கிறதுக்கு மரத்துலேருந்து அந்த குச்சியை உடைச்சிட்டு வர சொல்லி எங்களே அனுப்புவாங்க. நாங்களே போய் குச்சியை அடிச்சுட்டு வந்து கையை நீட்டி அடி வாங்கிக்கிட்டு அப்போ அழாமல் இருக்கணும். அழுதா 2 அடி கூட வரும். வீட்டில் போய் சொல்லலான்னா வீட்டில் போய் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா வீட்டில் போய் சொன்னால் டீச்சர் அடிக்கிற மாதிரி என்ன செஞ்சேன்னு வீட்டிலேருந்து வேற 2 அடி போடுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு டீச்சர் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தினார்னு ஒரு பையன் லெட்டர் எழுதி வச்சிட்டான். ஆசிரியர் மன உளைச்சலை ஏற்படுத்தினார். உடனே அந்த பையனுடைய அப்பா அம்மா எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளைக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. அந்த டீச்சரை கூப்பிட்டு என்னம்மா சொன்ன மன உளைச்சல் வராம? டீச்சர் ஒன்றும் சொல்ல, படின்னு சொல்லி. படின்னு சொன்னாலே மன உளைச்சல் வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் வாங்கின அடிக்கு என்னென்ன மன உளைச்சல் எங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அந்த அடித்த ஆசிரியர்களைத்தான் இன்றைக்கு நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் அப்படி இருந்ததனால் தான் நாங்கள் வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்தோம்.
எனவே கனிவு ரொம்ப அவசியம். கனிவோடு கூடிய கண்டிப்பு அதை விட அவசியம். கண்டிப்பு என்றால் அடிப்பது அல்ல, அவர்களை பற்றி மோசமா பேசுவது அல்ல. ஆனா இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது கரெக்ட், இது தப்பு. இந்த அளவு அப்பா அம்மாக்களும் ஆசிரியர்களும் தங்களை கண்காணிக்கிறார்கள் என்ற உணர்வு பிள்ளைகளிடம் வந்தே ஆக வேண்டும். எனக்கு 18 வயசுல பைக் வாங்கி கொடுத்துருக்குங்க, 4 பேரோட ஹெல்மெட் இல்லாம நடு தெருவில் போயிட்டு இருக்கா. இப்ப நான் பார்த்தேன் வரும்போது, உங்க ரோடு சின்ன ரோடு தான். நான் கும்பகோணத்துல இங்க வர பாதையே சின்ன பாதை, அதுல இருட்டு, அதுல ஒரு பைக்ல 4 பேர் வரான். எல்லாம் கீரி பிள்ளைய தலையில வச்ச மாதிரி முடி வெட்டியிருக்கான். கீரி பிள்ளைய தலையில படுக்க வச்ச மாதிரி முடி வெட்டியிருக்கான். ஒருத்தனோட ஜீன்ஸ் கூட உருப்படியான ஜீன்ஸ் இல்ல. இவன் நல்ல ஜீன்ஸை வாங்கி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுருக்கான். இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல, நீ என்ன ஜீன்ஸை வேணா போடு, என்ன வேணா முடிய வெட்டு. நடு தெருவில் 4 பேரோட போறியா? பைக்ல போனா 4 பேரா போறான். கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் ஒரே ஆள் தனியா போறான். அப்பவும் முட்டுறான், இப்பவும் முட்டுறான். பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கறது இதை விட பிரச்சனையா இருக்கு. அம்மா கொஞ்சம் பாத்திரம் விளக்கி கொடுமான்னு அம்மா சொல்லுது. எல்லாம் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்குது. பல்லு விளக்கினா இன்ஸ்டால ஒரு ரீல் போடுது, பரோட்டா தின இன்ஸ்டால ஒரு ரீல் போடுது. அதை போட்டுட்டு உடனே அழுவுது, ஏன்னா யாருமே லைக் பண்ணலன்னு அழுவுது. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், வாழ்க்கையினுடைய ஒரே வெற்றி எதுல இருக்கிறது தெரியுமா? 4 பேர் நம்முடைய ஃபேஸ்புக்லயும் இதுலயும் ஃப்ரெண்டா இருந்ததுல வெற்றி இல்லை. நம்மை 4 பேர் வியந்து பார்க்க வேண்டிய உயரத்துக்கு நாம் போவதுதான் வாழ்க்கையில் நாம் அடைகிற ஒரே வெற்றி. இன்னொருத்தர் கையை நம்பி இல்லாமல் என் சொந்த காலிலே நின்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை படிக்க வைத்த பள்ளிக்கும் எனக்கு உதவி செய்த சமூகத்துக்கும் நான் பதிலுக்கு உதவி செய்கிறேன் என்ற நிலைமைக்கு உயருவதுதான் வாழ்க்கையின் வெற்றி. நீ அழகா இருக்கன்னு சொல்றதோ லைக்ஸ் வாங்குறதோ வெற்றி அல்ல. அந்த நிலைமைக்கு வந்த பிறகு மற்றவர்களுக்கு கை தூக்கி விடுவதற்கு 1000 உயிர்கள் இருட்டிலே தவித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்க சின்ன கையை நீட்டினா போற, அதை பிடிச்சிட்டு சரசரன்னு மேலே வருவதற்கு 1000 பேர் கீழே இருக்கிறார்கள். எனவே பெருமக்களை, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கின்றேன். அன்னை தெரசாவை பற்றி, மகாத்மாவை பற்றி, சகோதரி நிவேதிதாவை பற்றி அடிக்கடி நாம் இந்த மாதிரியா மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும். என்ன காரணம் என்றால், அப்பா அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துறீங்க. ஆனா வளர்ப்பதற்கு யாருமே இல்லாத குழந்தைகளை யார் ஆதரவு கொடுப்பது? வசதி இருக்கிறவர்கள் தானே அவர்கள் என்னுடைய கையை பிடித்து தூக்கி விட வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்க தெரியுமா? நான் சென்னையில நான் இருந்த பகுதியிலேருந்து ஒரு பஸ் ரொம்ப கூட்டமா வரும், அப்படியே சாஞ்சிட்டு வரும் எங்க பஸ். அதுல ஒரு ஆளு எப்படியோ ஒரு காலை வச்சுட்டான். ஐயா ஐயா ஐயா, ஒரு கால் வைக்க இடம் கொடுங்க, ஏறிட்டான். ஐயா 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 ஐயா, 2 கால் வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க, 2 காலையும் வச்சுட்டான். ஐயா ஒரு கையில தொங்கிட்டு இருக்கேயா, கொஞ்சம் நகருங்க நகருங்க. ஒரு கையை பிடிச்சு உள்ள போயிட்டான். இப்படியே கேட்டு 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 உள்ள போய் நிக்கிறான். அவன் அதிர்ஷ்டம் பாருங்க, ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்த ஒரு ஆள் எழுந்திரிச்சாரு, டப்புன்னு உட்காந்துட்டான். நல்ல சீட்டு, வசதியான சீட்டு கிடைச்சிருச்சு. உட்காந்து ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். அடுத்த ஸ்டாப்ல பஸ் நிக்க போகுது. இந்த ஆள் சொல்றாரு கண்டக்டர், என்னையா ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிறுத்திக்கிட்டு டபுள் விசில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம். அப்போ இவன் ஏறுற போது எல்லாரும் உதவி செஞ்சு உள்ள ஏத்தி விடணும். இவன் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே எங்கேயுமே பஸ் நிக்காம போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் முன்னேற பல பேர் உதவி செய்தார்கள், பல பேர் தோளை கொடுத்தாங்க, எவ்வளவு ஆசிரியர்கள் பாடுபட்டார்கள், இந்த மாதிரி எவ்வளவு அமைப்புகள் உதவினார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு டு கிவ் பேக் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதைத்தான் அன்னை தெரசா வாழ்நாள் முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தார். சர்வீஸ் இஸ் தி ரெண்ட் யூ பே என்று சொன்னார். இந்த உலகத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யறாங்க, எல்லாருக்கும் பதிலுக்கு போய் நீங்க உதவி செய்ய முடியாது. நீங்க என்ன செய்யணும்? உங்களை மாதிரியே இப்போது கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒரு கையை கொடுங்கள், அதை பிடித்து கொண்டு அவர்கள் மேலே வருவார்கள். அதைத்தான் இந்த அமைப்பு செய்து வருகிறது. இந்த அமைப்பினுடைய அடுத்த விழாவை தானே நடத்துவதாக அந்த சகோதரர் சொல்லி இருக்கின்றார். மிக மிக பிரம்மாண்டமாக இந்த விழாக்கள் நடத்துவது மாத்திரமல்ல, இந்த அமைப்பினால் பயன் பெற்றவர்கள் மேலும் மேலும் சமூகத்தில் உயர வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை இந்த இடத்திலே பதித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன்.
இப்போ இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க வீட்டம்மாக்கள் சில பேர் சொல்லுவாங்க, என்னதுக்கு செய்கிற நீ, எதுக்கு செய்கிற, உனக்கு யாரை செஞ்சாங்க, எதுக்கு செய்கிற என்று கேட்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கே கூட நன்றி இல்லாம போகும். ஆனா என்ன கிடைக்கும் என்றால், உங்களினுடைய ஆன்மாவில் ஒரு வெளிச்சம் ஏற்படும். வாழ்க்கையினுடைய முதுமை காலத்தில் திரும்பி பார்த்தால் நானும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்ற ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல் கிடைப்பதற்கான ஒரே வழி பிறருக்கு உதவுவதுதான். மற்றவர்களினுடைய துன்பத்தில் நாமும் பங்கு கொள்ளுவதுதான். நம்முடைய பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் தைரியத்தோடும் பொறுப்போடும் கண்ணியத்தோடும் அன்பை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதுதான் நாம் செய்ய வேண்டியது. தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயுவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்தரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயுவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்தரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயுவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்தரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயுவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்தரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயுவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்தரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயுவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்தரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயுவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை.
சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்திரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயூவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்திரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயூவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். நிலத்தியல்பான் நீர்திரின் தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்ப தாகும் அறிவு முயூவ விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். கலைஞர் விளக்க உரை. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும்.